இந்த பிரபஞ்சத்தில் புரிதல் இல்லாமல் வாழும் மனிதனின் வாழ்க்கையில் புரிதல் என்னும் மலரை மலர செய்து சந்தோஷம் என்னும் வாசனையை இஷ்டம் போல வீச செய்யும் பூ புத்தகம் என்னும் பூவே. செடியில் இயற்கை பூவுக்கு அற்பாயுசு. ஆனால் மனிதனால் பூக்கும் புத்தக பூவிற்கு இறப்பே இல்லாத வாழ்க்கை. அனைத்து தலைமுறைக்கும் வாசனையை பரப்பும் அற்புத பொக்கிஷம் புத்தகம் என்னும் பூ. மனிதன் வாழும் வாழ்வில் புத்தகம் என்னும் பூவின் வாசத்தை முகரவில்லை என்றால் கண்டிப்பாக கஷ்டங்கள் துன்பங்கள் என்னும் வாசனையை முகர்ந்துதான் ஆகஸ்ட் வேண்டும். இயற்கை பூவுக்குள் பூகம்பம் என்பது போன்று புத்தகத்திற்குள் புதுமையும் புத்துணர்ச்சியும். பூவின் வாசனைக்கு இயற்கை சொந்தம், புத்தகங்களின் வாசனைக்கு அதை உருவாக்கும் மனிதர்கள் சொந்தம். ஒரு மலருக்கு அழகு அதன் வாசனை, ஒரு புத்தகத்திற்கு அழகு சிறந்த வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை மணக்கச் செய்வது. இந்த பிரபஞ்சத்தில் புரிதல் இல்லாமல் வாழ